கந்த சஷ்டி முதல் நாள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. அழகான குடவரை கோயில். சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், துர்கா பரமேஸ்வரி, சுப்பிரமணிய சுவாமி என ஐவரையும் ஒன்றாக தரிசனம் செய்யக்கூடிய அரிய அமைப்புடன் இருக்கும் கோயில். தெய்வ யானையுடன் திருமண கோலத்திலே காட்சி கொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. அருகிலே நாரதரும் எழுந்தருளி இருக்கிறார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு இங்கிருந்து பெருமாளும் முருகனும் எழுந்தருளுவதும், முருகப்பெருமானுடைய திருமணத்திற்கு சுந்தரேஸ்வர பெருமான் அன்னை மீனாட்சியோடு இங்கு எழுந்தருளுவதும் வழக்கமாக இருக்கிறது. நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் முருகனை போற்றி பாடிய புண்ணிய பூமி இது. முன்னொரு காலத்திலே திருப்பரங்குன்றத்து பகுதியிலே பூதம் ஒன்று வாழ்ந்து வந்தது. தன் சாபம் தீர வேண்டி பூதம் சிவ வழிபாட்டு சிந்தனையில் இருந்து தவறியவர்களை சிறைப்பிடித்து வந்தது. 1000 பேரை சிறை கொண்டதும் அவர்கள் அனைவரையும் விழுங்கிவிட திட்டம் தீட்டி இருந்தது அந்த பூதம். மொத்தம் 999 பேர் சிறைவாசிகள் ஆயினர். 1000வது ஆளுக்காக காத்து கொண்டிருந்தது பூதம். சிவனார் வாக்கினை எதிர்த்து வாதம் செய்த பாவத்தை போக்கிட நக்கீர பெருமான் குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது குளத்திலே ஓர் இலையும் பறவையும் சேர்ந்திருப்பதாக கண்டு வியந்து தவத்திலிருந்து விலகினார். இதனால் கோபம் கொண்ட அந்த பூதம் நக்கீரனாரை பிடித்து குகையிலே அடைத்தது. நக்கீரர் அஞ்சாது தன்னையும் சிறைப்பட்ட அனைவரையும் விடுவிக்க முருகப்பெருமானை நினைத்து அழகான திருமுருகாற்றுப்படை பாடினார். முருகன் மகிழ்ந்து காட்சி கொடுத்து பூதத்தையும் சம்ஹாரம் செய்தார். 1000 பேரையும் சிறை மீட்டார். நக்கீரர் தன் பாவம் தீர காசிக்கு சென்று நீராட வேண்டும் என எண்ணினார். நக்கீரரின் குறை தீர்க்க முருகக் கடவுள் தனது வேளாலே பாறையை கீறி அங்கேயே காசி தீர்த்தம் பொங்கச் செய்தார். அதில் நீராடிய நக்கீரர் பாவம் நீங்கினார் என்கிறது தல புராணம். இந்நிகழ்வினை நினைவூட்டும் வகையிலே நக்கீரரை காக்க முருகனின் வேல் மலைக்கு செல்லும் வைபவம் வேலெடுத்தல் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குன்றத்து முருகர் குடைவரை மூலவர் என்கிறதனாலே மூலவருக்கு பதில் அவருடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் புண்ணிய பூமி திருப்பரங்குன்றம். கந்தசஷ்டி பெருவிழா கோலாகலமாக நடைபெறும் திருக்கோயில்.